Screen is visible. Okay. Hi guys, good evening. Good evening அண்ணா. Good evening. நேத்து நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்த்திருந்தோம், கரெக்ட்டா? ஆமா, நான் ஃபோல்டர் நேவ் லைட்டா எடுத்து போட்டேன். நேவ் வந்து எடுத்து மட்டும் அந்த பூஸ்ட் அப் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மட்டும் செக் பண்றதுக்காக நம்ம இது பண்ணது. இப்போ வந்து அந்த நேவர் வந்து நான் ஒர்க் பண்றேன், ஓகேங்களா? யாருக்குன்னா டவுட் இருந்துன்னா கேளுங்க. ஓகே. வெங்கி அண்ணா ரெக்கார்டிங் போட்டு விட்டுருங்க. ஒரு டாப் போடுறாங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே. அருண் ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அருண். ஓகே. எஸ் போட்டிங்களா? ஹலோ எஸ் அண்ணா. அண்ணா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ்டா. ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜிபி சைட்டோடைய நேவ் பார் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து பூஸ்டப்போடைய டிஃபால்ட் நேவ் பார். இதை வந்து நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த நேவ் பார் பிராண்டு அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து என்ன சைட் ஒர்க் பண்ண போகிறோமோ அதோடைய மோஸ்ட்லி லோகோ தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜிபின்ற சைட்டோட டெம்ப்ளேட் வெப்சைட் டெம்ப்ளேட் ஒர்க் பண்ணுறோமா, அதனால் அங்கே வந்து நம்ம என்ன போட்டுக்கோன்னா அந்த பிராண்டு இமேஜ் இருந்தால் இமேஜ் போட்டுக்கோங்க, இல்லை இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்குது, இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக மட்டும் போட்டுக்கிறோம், ஓகேங்களா? ஓகே. இப்போ நேவ் பார்ன்றது போய்ட்டு ஜிபின்னு வந்துடும். இப்போ வந்து அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மெனுஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஹோம், அபவுட்டு, சர்வீசஸ்ஸு, போர்ட்ஃபோலியோ, டீமு, ட்ராப் டவுனு, கான்டாக்ட். இப்போ அந்த மெனுஸ்லாம் நம்ம ரோட்டில் வர வச்சுக்கலாம். அண்ணா நேத்து ஓபன் பண்ண எல்லா டேப்ஸுமே இன்னைக்கு ஓபன்ல இருக்கே, அது இன்னைக்கு திருப்பி ஓபன் பண்ணீங்களாண்ணா இல்ல எப்படின்னா? அது வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணி இது பண்ணல, ரீஸ்டோர் கேட்கும் ஒரு டைமு, அப்படியே இது ஆகிடும். ஓகே. ஓகே, இந்த மெனுலாம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ணா அந்த ஸ்டாப் ஷேரிங் ஐடின்னு இருக்குல்ல, அது ஐடி கொடுத்து விட்டுருங்கண்ணா கொஞ்சம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் இருக்குது, கெட் ஸ்டார்டட்னு. லிங்க் இப்போ வந்து அங்கே பட்டனாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஏன் ஏ டேக் கொடுக்குறேன், அதுக்கு ஏன்னா தெரியுமா? அது கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் பண்ணணுன்றதுக்காக. லிங்க்
சாரி, ஹலோ, வேறு எதாவது சொன்னீங்க? கிருஷ்ணா காந்தி எதாவது சொன்னாங்க. ஓகே. ஓகே, இப்போ வந்து என்னென்ன இருக்குன்றதை நம்ம வர வச்சாச்சு. இப்போ வந்து சிஎஸ்எஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ சிஎஸ்எஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, இல்லை நான் இப்போதைக்கு வெளியே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு சிஎஸ்ன்றதுனால நான் வெளியே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேஜ் அதிகமாக இருக்குன்னா சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேருந்து போகலாம். ஓகேங்களா? style.css வெளியே கிரியேட் பண்ணிட்டேன். style.css லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ சிஎஸ்எஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு இது ஒர்க் பண்ணணும். இப்போ பேடிங் 0 பிக்சல், மார்ஜின் 0 பிக்சல், பாக்ஸ் சைஸு, பார்டர் பாக்ஸ். இப்போ ஒரு சிஎஸ்எஸ் புதுசாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்னா டிஃபால்ட்டாக நம்ம இதை போட்டுக்கணும். ஓகேங்களா? இது ஓவராலாக இப்போ HTML பேஜில் இருக்க எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக கொடுக்குது. ஏன்னா HTML வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேடிங்கு, மார்ஜின் அது மாதிரின்றதை எடுத்து இருக்கும். அதை வந்து நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணிப்போம். பாக்ஸ் சைஸ் எதுக்கு போறோம் நம்ம? பாக்ஸ் சைஸ் பார்டர் பாக்ஸ் அது கரெக்டாக எனக்கும் இப்போ எக்ஸாக்டாக எதுக்குன்னு கரெக்டாக தெரியல. ஆனால் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிப்போம் அது. ஓகேங்களா? அது என்னன்ட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த ஜிபி இருக்குல்ல, இதுக்கு வந்து ஸ்டைல் எழுதுகிறேன். ஜிபி என்ன இருக்குன்னா நேவ் பார் பிராண்டு அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் டிஃபால்ட்டாக அதில் இருக்குது. இப்போ வந்து எப்படி சிஎஸ்எஸ் எழுதணும்னா நெஸ்டட் சிஎஸ்எஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா நெஸ்டட் சிஎஸ்எஸ் அப்படின்னா? ஹலோ, இல்லைண்ணா தெரியாதுண்ணா. ஓகே. இப்போ வந்து என்னன்னா ஒரு வந்து மெனு ஒன்று இருக்குது ஒரு பேஜில். ஓகேங்களா? மெனுக்கு வந்து நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா நேவ் லிங்க்னு எழுதிடுவீங்க. கரெக்டாக நேவ் லிங்க்னு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுவீங்க. அதுக்கு வந்து கலர் ரெட்டு அப்படின்ட்டு எழுதுவீங்க. இன்னொரு செக்ஷன்லையும் அதே மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வருது, நேவ் லிங்க்ன்ற இதுலேயே வருது. லைக் எப்படி சொல்கிறது, டேப்ஸ் இருக்கும்ல, டேப்ஸுக்குமே டிஃபால்ட்டு நேம் வந்து நேவ் லிங்க்கு தான். பூஸ்டப் டேப்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். அதுக்கு வந்து டிஃபால்ட் நேம் அதுக்கும் நேவ் லிங்க் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாட் நேவ் லிங்க் அப்படின்ட்டு டேரெக்டாக போட்டு எழுதிட்டு போவீங்களா? நேவ் லிங்க்கு, ஃபாண்ட் சைஸு எனக்கு 10 பிக்சலு, ரெட்டு இப்படி கொடுத்துருவீங்க. இப்போ என்ன ஆகுனா நேவ் லிங்க் எங்கெங்க இந்த பேஜில் நேவ் லிங்க்னு இருக்கோ எல்லா இடத்துலையுமே மாறிடும். எனக்கு வந்து இப்போ ஹெட்டரில் இருக்குல்ல அந்த நேவுக்கு வந்து ரெட் கலரும், இங்கே ஃபூட்டர்லேருந்து ஒரு டேப்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்னு வச்சுங்க, அதுக்கு வந்து ப்ளூ கலரும் வரும். நீங்கள் எப்படி எழுதுவீங்க, நேவ் லிங்க்னு போட்டு ரெட்டு ப்ளூ அப்படின்னு கொடுத்துருவீங்க. இது சிஎஸ்ல எப்பயுமே எப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ லாஸ்ட்டில் ஒரு நேவ் லிங்க் இருக்குது, ப்ளூன்னு இருக்குது, ப்ளூன்னு இருக்குது. இதில் இப்போ எது ஒர்க் ஆகும்னு சொல்கிறீங்க? யாருக்குன்னா ஐடியா இருக்கா? ஓகே, குட். அது மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா நெஸ்டட் சிஎஸ் தான், அதுக்கு தான் நெஸ்டட் சிஎஸ்எஸ். இப்போ வந்து நான் ஹெட்டர் போர்ஷன் வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஹெட்டர் இதில் வந்து இதுதான் நெஸ்டடு பார்த்துக்குங்க. NEXTED-ஆனா நெக்ஸ்டடா? நெஸ்டட் NESTED-ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹெட்டரு, இந்த ஹெட்டர் செக்ஷனில் இருக்க
நேவ் பாரா இதுல நீங்க வந்து இந்த எலமெண்ட் இது நேமும் எடுத்துக்கலாம், இந்த கிளாஸ் நேமும் எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். எது எடுத்தீங்களோ உங்களுக்கு எது இதுவா கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கிளாஸ் நேம் வச்சு எடுத்துக்கிறேன். ஹெட்டர் டேக் ஹெட்டர் செக்ஷன்ல இருக்க நேவ் பார் உள்ள இருக்க நேவ் பார் உள்ள இருக்க அடுத்து காமன் நேம் எதுன்னு பார்த்தோன்னா இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நேவ் பார் கொலாப்ஸு உங்கள் இஷ்டம் தான். இல்லையா ஒரு நேம் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எல்லா பேரண்டோடைய நேமும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஸ் அண்ணா, இது அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் அந்த நேம் மட்டும் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நெஸ்டட்னு. ஓகே, அடுத்து நேவ் பார் நேவில் இருக்க நேவ் ஐட்டமில் இருக்க நேவ் லிங்க் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டா? இதுதான் நெஸ்டட் இது நேம் கிளாஸ் நேம். இப்படி எழுதுனா தான் எப்படி ஆகும்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க வந்து இப்போ கோடு மெர்ஜ் பண்ணுவோம்ல, கோடு மெர்ஜ் பண்ணும்போது டிசைன் அடி வாங்கக்கூடாதுன்றதுக்காக நெஸ்டில் எழுதுவோம். நம்ம அந்த செக்ஷனுக்கா வச்சு கால் பண்ணி எழுதுனா கோடு அடி வாங்காது, அந்த டிசைன் எதாவது அடி வாங்காது. நீங்களும் நேவ் கம்மா போட்டு எழுதணும்னா கம்மா போட தேவையில்லையா? கம்மாலாம் போட தேவை. இந்த ஃபார்மேட்லேயே ஸ்பேஸ் விட்டு கண்டினியூ பண்ணாலே கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஃபார்மேட் தான் நோட் பண்ணிக்கோங்களா? இல்ல இன்னொரு டைம் என்ன எங்க வந்து நேம் எடுத்தீங்க மட்டும். எங்க இருந்தா இப்போ வந்து இதுக்கானதை நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நேவ் லிங்க் இருங்க, எக்ஸாம்பிள் எப்படி சொல்றோம். இந்த நேவ் லிங்க் இருக்குல்ல, ஓம் அபவுட் சர்வீசஸ். ஹலோ, இதுக்கு வந்து கலர் மாத்தணும். ஓகேங்களா? இப்ப கலர் மாத்தணும். நான் என்ன பண்ணுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டைரக்டா நேவ் லிங்க் ப்ளூ அப்படின்னு கொடுத்து எழுதுறீங்களா? எஸ் ப்ரோ. நேவ் லிங்க்னு கொடுத்து நீங்க டைரக்டா எழுதுறீங்க. அதுக்கு என்னன்னா, இப்போ வந்து நம்ம நெஸ்டட்ல எழுதுவோம். நெஸ்டட்ன்றது பேரண்ட் டிவ்ல இருந்து எழுதுவோம். பேரண்ட் டிவ், இதுக்கான பேரண்ட் டிவ் பார்க்கணும். இப்போ நேவ் லிங்க் ஒர்க் பண்ண போறோமா, இதுக்கு பேரண்ட் டிவ் ஃபர்ஸ்ட் டாப்புக்கு போறோம். டாப்ல போனா ஹெட்டர் தான் இதுக்கு பேரண்ட் டிவ். இது தெரியுதா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்னொரு சப் டிவ் இருக்கணும், அது வந்து நேவ் பார். அதுக்கானதுல பார்த்தோன்னா இப்போ நேவ் பார் நேவ் டேக் இருக்குல்ல, இதுக்குள்ள காமன் இது பார்க்கணும். எதுன்ட்டு இதுக்குள்ள போனா இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆயிடுது. புரியுதா? இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிடுது. பட்டனும் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த டிவ் கொலாப்ஸ்ன்ற டிவ் இருக்கு. இதுல இருந்து ஒரு கிளாஸ் நேம் நீங்க எடுத்துக்கோங்க. இது பேரண்டா எடுத்துக்கலாம். இதுக்கு இதுல இருந்து ஒரு நேம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூஎல் இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த கண்டென்ட்டுக்குள்ள முடியுது. அதனால இது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால நேவ் பார் நேவ்ன்றதை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து உள்ள வந்தீங்கன்னா நேவ் ஐட்டம்னு இருக்கும். இந்த நேவ் ஐட்டம் உள்ளதான் நேவ் லிங்க் இருக்கு. நீங்க என்னன்னா டைரக்டா இந்த நேவ் பார் நேவ் எழுதிங்களா, எல்ஐ இந்த ஏ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நேவ் ஐட்டம் நேவ் லிங்க் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. மாத்திட்டாங்க. சைஸ் 15 பிக்சல் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ வந்து நேவ் பார் வந்து கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த பேடிங் மார்ஜின் பாக்ஸ் சைசிங் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது என்ன மீன் பண்ணணும்? இது வந்து எப்படின்னா யூனிவர்சல் ஆஸ்ட்ரிக் மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒன்னொன்னுக்கு நம்ம தனியா எழுத தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ யூஎல்எல் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? யூஎல்ல யூஸ் பண்ணா அதுக்கு வந்து டிஃபால்ட் ஒரு பேடிங்கே ஒரு மார்ஜின் எடுத்துக்கும். அதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இந்த இதுக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக யூஎலுக்கு மட்டும் பேடிங் 0 மார்ஜின் 0ன்னு கொடுப்போம். இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ HTML பாடி இருக்குல்ல, இந்த ஓவராலாவே எடுத்துக்கும் இந்த பேடிங் மார்ஜின்றது. யூசுவலா பாடின்னு போட்டு எழுதுவோம், அப்படி எழுத தேவையில்ல, இது போட்டாலே போதுமான. பாடின்னு மென்ஷன் பண்ணாம ஃபுல்லா ஓவராலா இது எடுத்துக்கும். ஆஸ்டிக் இது யூனிவர்சல் டைப் சொல்லுவாங்க. இது யூனிவர்சல் செலக்ட். இப்போ ஹெட்டர்னு போட்டு எழுதிருக்கீங்கன்னா அதுக்கு டாட் வைக்கல இல்லனா யூசுவலா அது வந்து ஏன்னா ஹெட்டர்ன்றது ஒரு இது என்ன சொல்றது எலிமெண்ட். ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் நேம் ஐடி செலக்டார் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஐடி செலக்டார் கிளாஸ் செலக்டார் சொல்லுவாங்க. கிளாஸ் நேம்
கிளாஸ் நேம் எல்லாத்துக்கும் டாட் வைப்போம், ஐடி எல்லாத்துக்கும் ஹேஷ் போடுவோம். கரெக்டா? ஆமாண்ணா. இது வந்து டேக். அதனால நம்ம வந்து இதுக்கும் டாட் வச்சா ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த ஹெட்டருக்குள்ள அதான் நம்ம பாடிக்குலாம் எதுவுமே போடாம எழுதுவோம்ல டைரக்டா, அது மாதிரி. இந்த டேக்ன்றது எலிமெண்ட் சொல்லுவோமா, இதுக்கெல்லாம் அந்த டாட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா யூஸ் பண்ணி நேவுக்கு அது மாதிரி தான். நேவு, ஏ, பட்டன், லைக் இந்த டிவ்க்கு நீங்க யாரும் டாட் வச்சு எழுதுவீங்களா? அப்படி எழுத மாட்டீங்க. டிவ் உள்ள ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணி தான் வச்சு எழுதுவீங்க. யூஎலுக்கு நீங்க டைரக்டா அப்ளை இது வரைக்கும் நாங்க மோஸ்ட்லி கிளாஸ் நேம்ஸ் தான் எழுதியிருப்போம். ஆனா மட்டும் நாங்க வெறுமனே எழுதியிருப்போம். ஓகேண்ணா, புரியுதுண்ணா. ஓகே. இப்போ நேபார் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஏன் வரல யாருக்குன்னா தெரியுமா? ஹலோ, இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? நம்ம ஆல்ரெடி அதுல ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். நம்ம பூட்ஸ்ட்ராப்ல ஆல்ரெடி கலர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. வந்து நியூ பார் பிராண்டு அதை கஸ்டமைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் இவ்வளோ பெரிய நேம் எழுதியிருக்கேன்ல, உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான். இப்போ நடுவில் வந்து இந்த 2 நேம் இல்லைனாலுமே இது ஒர்க் ஆகும். நடுவில் இந்த 2 நேம் உங்கள் இஷ்டம் தான். ஸ்டார்டிங் எண்டிங் கரெக்டாக இருந்தால் போதும். நடுவில் நீங்கள் இது பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். நான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக 1 by 1 ஒரு நேம் ஆட் பண்ணேன். இப்போ இதில் வந்து நடுவில் ஒரு நேம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து லென்த்தாக இருக்குல்ல நேமு, நான் வந்து 1 by 1 ஒரு பேரண்டோட நேமும் எங்க எழுதியிருப்பேன். கரெக்டா? புரியுதா இல்லையா? புரியுது. பேரண்ட் ஸ்டார்டிங் பேரண்ட் இமேஜ். ஆமா. இப்போ வந்து நடுவுல வந்து இந்த இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன் நானு. இப்போ இது ஒர்க் ஆகுமா? ஆகும் ப்ரோ, ஆகும். அதுதான் சொல்ல வரேன். ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் கொடுத்தாலே போதுமா? உங்க இஷ்டம். உங்களுக்கு புரியுறதுக்காக அப்படி சொல்றேன். ஈஸியா புரியுறதுக்காக அப்படி சொல்றேன். இப்ப எதுக்கு வேணுமோ அந்தந்த கிளாஸ் நேம் நம்ம மென்ஷன் பண்ணலன்னா. ஆமா. வந்து நான் பிராண்ட் புரியலனா கேளுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஆனா இப்போ எனக்கு இது லேசா புரியலண்ணா. இது இப்போ நீங்க அதை டெலீட் பண்ணீங்கல்ல? ஆமா. டெலீட் பண்ண அந்த கிளாஸ் கலர் எடுத்துக்காது தானே, ஒயிட் எடுத்துக்காது தானே கேக்குறேன். ஏன் எடுத்துக்காது? நம்ம தான் நடுவுல இவ்வளவு நேம் இருக்குல்ல, நம்ம எதனா ஒண்ணு இப்ப மெயின் டிவிங் ஹெட்டர் வச்சிட்டோம். இந்த ஹெட்டருக்குள்ள இந்த ஹெட்டருக்குள்ள போய் நேவ் லிங்க் இருக்குதா இல்ல செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஹெட் ஸ்டார்ட் இருக்கு. இந்த ஹெட்டருக்குள்ள போயிட்டு நம்ம நேவ் லிங்க் எங்க செக் பண்ணணும். இருந்துன்னா அதை அப்ளை பண்ணிடும். இப்போ நீங்க போயிட்டு ஹெட்டர்ல போயிட்டு வேற நேம் எதனா இங்க ஒரு செக்ஷன் போடுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சர்வீஸ் செக்ஷன் வச்சுக்கோங்க. சர்வீஸ் செக்ஷன்ல H1ல இப்ப ஒரு கிளாஸ் நேம் எழுதுறேன் நான். இப்ப இது ஒர்க் ஆகுமா? இது தெரியுதா? ஒர்க் ஆகுமா? நான் இந்த சிஎஸ்எஸ்ல ஆகல. கலர் எல்லோன்னு கொடுத்திருக்கேன். டவுட் கேட்டீங்களா? நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க. ஓகே. இப்போ இந்த ஹெட்டர் செக்ஷன்ல ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் போட்டுருக்கீங்க நீங்க கிளாஸ். ஓகேங்களா? அதனால ஹெட்டருக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் ஃபாண்ட்லாம் ஒயிட்டா எடுத்துக்குது. நம்ம நடுவுல ரிமூவ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதை தானே சொல்ல வரீங்க நீங்க? இந்த நேவ் பார் கொலாப்ஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் எடுத்தாலும் அது ஆனா வேணா நீங்க ஹெட்டருக்கு அப்புறம் இருக்கிற அந்த எல்லாமே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி போட்டு காட்டுங்க. சரி, ஓகே.
ஹெட்டரு. இப்போ வந்து ஹெட்டர்லாம் எதுவுமே தெரியல, பிளாக் கொடுத்ததுனால எதுவுமே தெரியல. இப்போ வந்து நேவ் லிங்க் கலர் மாற்றணும் நம்ம. ஓகேங்களா? ம் ஓகேங்களா? இப்போ இப்படியே ஒர்க் ஆகுது. கரெக்டா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுண்ணா. இப்போ நம்ம டைரெக்டாக கொடுத்துப்போம். ஒர்க் ஆகுதா? இதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம ஃபுட் இன்னொரு செக்ஷனில் இதே மாதிரி நேவ் லிங்க் ஒன்று வருது, டேப்னு ஒன்று இருக்கும். அது யாருக்குன்னா தெரியுமா? பூஸ்ட்ராப் டேப்ஸ் தெரியல. நேவ்னு சொல்லுவாங்க. நேவ் டேப்ஸ். இதுதான் டேப்ஸ். தெரியுதா? இது வந்து இத மாதிரி ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு வரும். கண்டிப்பா வராம இருக்காது, கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இதுக்கு கிளாஸ் நேம் பாருங்க. இதுக்கு என்ன இருக்கு? நேவ் லிங்க் தான் இருக்கும். ஆனா இது மாதிரி இதுக்கு மட்டும் தான் இப்படி இருக்குமா, இல்ல நிறைய இதுக்கு இப்படி ரெண்டு ரெண்டா இருக்குமாண்ணா நேம்ஸ், கிளாஸ் நேம்ஸ்? நேவ் லிங்க் மோஸ்ட்லி இருக்காதுதான் நினைக்கிறேன். ஒரு சில இதுக்கு மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? ஓகே. இது லிங்க்ன்றதுனால அப்படி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு இதுன்றதுனால இதை மாதிரி ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு வரும். நீங்க வந்து சிஎஸ்எல் எப்படி நீங்க டைரக்டா நேவ் லிங்க் கலர் வந்து ஒயிட் கொடுத்துறீங்க. எனக்கு அங்க வந்து வரும்போது எப்படி வரும்னா கலர் ரெட்ல வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கீழே கொடுத்துருவீங்க. கீழே கொடுத்தீங்க எது லாஸ்டா சிஎஸ்எல் எப்படி எது லாஸ்டா கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். அதுக்கு தான் நான் சொன்னேன். இதோ பாருங்க, ஹெட்டர். இதோட பேரண்ட் எது? ஹெட்டர். அதனால ஹெட்டரை கால் பண்றேன். ஓகேங்களா? அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லைன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். வில்சன், இதே டவுட் தான் நீ அங்கீங்க. எஸ் அண்ணா. ஓகேங்களா? இப்போ ஒரு நேம் வச்சுட்டேன், பேரண்ட் நேம். இப்போ வந்து இங்க ஹெட்டர்ன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. அதே வந்து இப்போ சர்வீஸ் செக்ஷன் இருக்கு, 2 சர்வீஸ் செக்ஷன் இருக்குன்னா இப்போ அங்க போய் திரும்ப உள்ள போகும்ல, அப்போ நம்ம திரும்ப செகண்ட் நேம் ஃபர்ஸ்ட் ஹெட்டர்ல போய் செக் பண்ணோம். ஹெட்டர்ல செக் பண்ணிட்டு உள்ள வந்து நேவ் லிங்க்னு ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அது கலர் மாத்திடும். இப்போ வேற நேம் உள்ள நடுவில் நம்ம ஆட் பண்றோம். நடுவில் நேவ் பார்னு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்றோம். ஹெட்டரை போய் செக் பண்ணுவோம். ஹெட்டர்னு அது எதை மாத்துறதுக்கு நான் நேவ் பார் கொடுக்குறோம்? நேவ் லிங்க் தான் கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஓகே, அப்ப அது மட்டும் கொடுத்தா போதும்னா நேவ் லிங்க் நேவ் பாரும் கொடுக்கணும். நேவ் லிங்க் டைரக்டா கொடுத்தனா நிறைய இடத்துல அது யூஸ் ஆகும்போது அது அஃபெக்ட் ஆகும். ஓகே, பேரண்ட் ஒன்று வச்சு நெஸ்டட்ல ஒரு நேம் எழுதிட்டோம், ஹெட்டர்னு ஒன்று எழுதிட்டோம். இப்போ ஹெட்டர் இருக்கிறதுனால இங்கே பிரச்சனை இல்லை. வேற செக்ஷன்ல ஒரு சேம் நேம் எதனா வச்சிருப்பீங்க, அங்க போய் நேவ் லிங்க் தடும்போது இது ஆகும்ல. ஓகே, நான் அதுதானா இப்போ ஹெட்டர் போட்டுட்டு நேவ் லிங்க் போட்டுட்டா அது ரெண்டு போதும்ல. நேவ் பார்னு இன்னொன்னு எதுக்கு இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணணும்னு கேக்குறேன். உங்களுக்கு புரியணுன்றதாக சொல்ல உள்ள வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நேம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் புரிஞ்சுச்சு. ஓகே, நான் பேரண்ட் இருக்கிற பேரண்ட்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி இந்த இடத்துக்கு காமிச்சேன். அதனால வேற ஒன்றும் இல்லை. அப்பதான் பெருசா இருந்தது உங்களுக்கு. இவ்வளோ இதோடைய பேரண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. வேற எதனா டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, இந்த நேவ் பார் பிராண்ட் இந்த லோகோ ஜிபின்னு இருந்ததுல அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆனா இந்த இம்பார்ட்டன்ட்டும் இந்த நெஸ்டடுமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் கணக்கானா? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் இது இருக்கும். பட்டனுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ் நேம் நம்ம எழுதுனது நேவ் பார் பட்டன்ன்றது.
இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் நேம் இருக்குல்ல, நீங்க வந்து இப்போ ஸ்பேஸ் விட்டு எழுதுனா இது வந்து 2 நேமா எடுத்துக்கும், கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேங்களா? கிளாஸ் நேம் எழுதுறீங்களா, இப்போ நேம் பார் பட்டன் இது சொல்லுவாங்க. ஸ்பேஸ் விட்டீங்கன்னா நீங்க 2 நேமா கன்சிடர் பண்ணிக்கோ. அந்த ஒரு இது நேம் பார்ன்றது ஒரு நேம் தான், B10ன்றது ஒரு நேம் தான். ஓகேங்களா? அப்ப அது ஒரே நேம் அது பண்றது ஒன்னு ஐஃபோன் கொடுப்போம். ஓகேங்களா? இல்ல அண்டர்ஸ்கோர் கொடுப்போம். ரெண்டுத்துக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஐஃபோன் கொடுத்துருவீங்க, இதை வந்து நீங்க காப்பி பண்ணி வேற இடத்துல யூஸ் பண்ண போறீங்கன்னா வச்சு செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கணும் இல்லையா. அண்டர்ஸ்கோர் போட்டீங்கன்னா டபுள் கிளிக் தான், கிளிக் பண்ணி ஓவரால் செலக்ட் ஆயிடும். மோஸ்ட்லி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இப்போ நேம் ஐட்டம் இப்போ காப்பி பண்ணி வேற இடத்துல யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ண இருக்கணும், வச்சு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி போடணும் இல்லையா. இதாக இருந்தால் டபுள் கிளிக், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மோஸ்ட்லி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது பெனிஃபிட். ஓகேங்களா? அது யூஸ் பண்ணிக்கோங்க. நேம் பார் போய்ட்டு அந்த பட்டன் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து ஏ டேக் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே ஒரே ஒரு ஏ டேக் தான் இருக்குது இந்த இது உள்ள. இப்போ இது உள்ள ஒரு 3 ஏ டேக் இருக்குன்னா நான் ஒன்று கிளாஸ் நேம் வச்சுப்பேன். பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3 அப்படின்ட்டு கிளாஸ் நேம் வச்சுப்பேன். இதில் இந்த டிவியில் ஒரே ஒரு ஏ டேக்ன்றதுனால நான் டேரெக்டான ஏவை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஆனா இப்போ நம்ம நேவ் பார்னு அந்த கிளாஸ் எழுதிட்டு அதுக்குள்ள ஏ டேக் போட்டதுனா பர்டிகுலரா இங்க மட்டும் தான் ஆக்ட் ஆகுமானா, வேற அந்த பேஜ்ல வேற எங்க ஏ டேக் இருந்தாலும் அங்க போய் ஆக்ட் ஆகாது? கரெக்ட்டா? அதுக்கு தான் ஒரு நேம் வைக்கிறோம். ஓகே அண்ணா, அதான் பேரண்ட் டேக் மென்ஷன் பண்ணி நம்ம வைக்கிறோம். ஆமா. ஓகே. மோஸ்ட்லி கலர், இந்த கலர் யூஸ் பண்றீங்களா, அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுங்க. கலர் ரெட் RED அதுமே டைப் பண்ணாம அதுக்கான கலர் கோடு என்ன எக்ஸ் கலர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அந்த கலர் கோடு சூஸ் பண்ணுங்க. ப்ளூ கலருக்கு டைரக்டா ப்ளூன்னு டைப் பண்ணாதீங்க. இதே மாதிரி இந்த கலர் கோடு யூஸ் பண்ணுங்க. பிளாக் னா 000 ஆஷ் 000. CC யூஸ் பண்ணா கிரே வரும்னா, அது மாதிரி DD யூஸ் பண்ணா அதோட கொஞ்சம் லைட்டா அதிகமா, DE யூஸ் பண்ணா அதோட கொஞ்சம் இதுவா அந்த லெவல் மாதிரி இருக்கும். அத மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதுதான் மோஸ்ட்லி அந்த டைரக்டா கொடுக்காம இதுமே கலர் கோட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் இந்த கலர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்படி யூஸ் பண்ணா. பட்டன் கலர் ஒயிட், பார்டர் வந்து பார்த்தீங்களா எக்ஸ் கலர் வந்து இருப்பாங்க. இதோட நேம் வந்து எக்ஸ் கலர் சொல்லுவாங்க. இப்போ இதோட கலர் கூட நம்ம மிஸ்டேக் பண்ணி எடுத்துட்டோம். இதோட இது மாதிரி போட்டாச்சு. இதுக்கு நீங்க மார்ஜின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவே இல்ல. இதுக்கு இன்னும் அந்த சென்டர்லாம் எடுத்துட்டு வரல. மார்ஜின் ரைட் யூஸ் பண்ணா அந்த பட்டன் கிட்ட போய் பட்டனுக்கு டைரக்டா பூஸ்ட் அப் எடுத்து போடலாமாண்ணா? புரியல. இப்போ பட்டனுக்குமே பூஸ்ட் அப் கோட் இருக்கும்லண்ணா, நம்ம அதை அப்படியே எடுத்து போடக்கூடாதுண்ணா? அப்படியும் போடலாம். இப்போ பட்டன் நீங்க போட்டீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு போகணும். ஓகேங்களா? அப் பண்ணும்போது நம்ம இந்த ஏ டை இதெல்லாம் தேவைப்படும். ரீடைரக்ட் ஆகும். அப்ப அவங்க கொடுத்திருக்கிறதுல அதெல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இருக்காது. பட்டன் இருந்தா ஒரு கிளிக்கபிள் மாதிரி மட்டும் தான் இருக்கும். அதுல உங்களுக்கு அருண் நீங்க நீங்க ஏ டேக் போட்டீங்க, அதுல நீங்க மார்ஜின் லெஃப்ட் செட் ரைட் செட் பண்ணவே இல்லை. பட் ஆனா இது எப்படி ரைட் நீங்க அதுவா தான் மூவ் ஆச்சு? ஓ அதுவா? ஓகே. இப்போ வந்து நேவ் பார் வந்து டிஃபால்ட்டா ஃப்ளெக்ஸ்னு ஒரு கான்செப்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பூஸ்ட் அப்ல அதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த பாருங்க, இந்த நேவ் பாருக்கு டிஃபால்ட்டாவே ஒரு ஃப்ளெக்ஸ் கான்செப்ட்ல இருக்கும். ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியே காட்டுறேன். தெரியும் ப்ரோ, ஃப்ளெக்ஸ்னா தெரியும். தெரியும்ல. இதோ பாருங்க, அதுக்குள்ள போட்டதனால அது ரைட்டுக்கு. அதனால இப்போ வந்து 3 டிவா எடுத்துக்கிச்சு. இது வந்து நேவ் பார் வந்து இந்த லோகோ ஒரு பார்ட்டு, பட்டன் ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. சரிங்களா? இது ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கிச்சு. அதனால அது ஃப்ளெக்ஸ் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் மாதிரி சொல்லுவாங்க. இது ஓகேங்களா?
அது மாதிரி எடுத்ததுனால இதுல ரைட் சைடில் போயிடுச்சு. அதனால நான் எதுவுமே யூஸ் பண்ணல இதுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகேவா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அரௌண்டு அது மாதிரி இருக்கும். இது வந்து பூட்ஸ்ட்ராப்ல டிஃபால்ட்டாகவே இருக்கு. அதனால அது அந்த இடத்துக்கு டிஃபால்ட்டாகவே போயிடுச்சு. அதுதான் அது. ஓகே. அது ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் பாருங்க, அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளெக்ஸ்ன்றது. ஓகே, இப்போ வந்து ரெண்டாம் பிக்சல் புரியுதா இல்ல கடமைக்கேன் பண்ற மாதிரி இருக்கா? புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. இப்படிதான் செதுக்கணும். ஆனா எது நான் லாஸ்டா இத போட்டுருக்கீங்க நான் ஓவர் என்னன்னா ஏ டேக் ஓவர் பண்றாங்க கெட் ஸ்டார்டட். ஏ டேக் டிஃபால்ட்டாவே ஓவர் பண்ணனா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா? எங்கே நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணாலுமே அது லிங்க்ன்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படி தெரியும். ஓகேங்களா? இங்கே ஒரு லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ஹவர் பண்ணும்போது நம்ம இதை டிசேபிள் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக எப்படி இருக்குன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் இதோட நேம், இது டிஃபால்ட் நேம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓவர் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் நடக்கும்போது அது வருதுன்னா இந்த ஏ டேகை ஓவர் பண்ணும்போது தான் அந்த லைன் வருது. தெரியுதா? அதனால அந்த கிளாஸ் நேம் நான் எடுத்துக்கிட்டேன். நியூ பார் வீடியோல இருக்க ஏ டேக் இதோட நேம். அதை ஓவர் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டிஃபால்ட்டாக அண்டர்லைன் இருக்கிறத நன் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? இப்போ ஓவர் பண்ணால் அந்த அண்டர்லைன் வராது. புரியுதா? ஓகே ஓகே. ஓகே. ஆனா இத நம்ம அந்த நேவ் பார் பட்டன் ஏ டேக் இருக்குல்ல அதுலயே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துட்டா போயிடாதுன்னா அப்படியே கொடுக்கலாம். எடுத்துக்குமே ஓவராலா இருக்கும். அந்த டிவ்ல இருக்க எது இருக்கோ எல்லாத்துக்குமே எடுத்துக்கும். அதுதான் வில்சன் அது பூட்ஸ்ட்ராப்ல இருந்து காப்பி பண்ணதுனால அதை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஓவர் பண்ணும்போது நம்ம நியூவா போடுறோம்ல, அதனால அது வருது. ஓகே குருஜி. ஓகேங்களா? இப்போ வந்து சென்டரில் எடுத்துகிட்டு வரணும். நியூ லிங்க்லாம் பேடிங் கொடுத்துக்கிறேன். டாப் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் பேடிங் வந்து 0 பிக்சல், லெஃப்ட் ரைட் மட்டும் எனக்கு தேவை. அதனால் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட் தெரியுமா பேடிங்கில்? சரி, பேடிங் லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன். இப்போ வந்து நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ வந்து இது எப்படி எடுத்துக்கும்? இது அப் அண்ட் டவுன்ல ரைட் லெஃப்ட் சைடு எடுத்துக்கும். 4 சைடு ஈவனா எடுத்துக்கும். 10 ஓகே. இப்போ டபுள் சைடு மட்டும் எடுத்துக்கும். அதான் என்னன்னு சொல்லுங்க. 10 பிக்சல் எதுக்கு, 20 பிக்சல் எதுக்கு? டாப் அண்ட் பாட்டம் 10, லெஃப்ட் ரைட்டுக்கு 20. ஓகே. இப்போ ஷேடோவா என்ன ஷேடோ டக்குனே 3 சைடுனா லெஃப்ட் ரைட் டாப் எடுத்துக்கும் ப்ரோ. டாப் ரைட் பாட்டம் புரியல. இல்ல அது ஓகே. என்னன்னா எதுக்கு எடுக்குன்னு சொல்லுங்க. 10 வந்து டாப், 20 வந்து ரைட், 30 வந்து பாட்டம். வேற யாரா? நான் லெஃப்ட் ரைட் டாப் எடுத்துக்குமா? டாப் பாட்டம் லெஃப்டானா? கரெக்டானது யாராவது சொல்லுங்கப்பா, கத்துக்கிறேன் நானு. இல்ல ப்ரோ, 10 வந்து லெஃப்ட் எடுக்கும், 30 வந்து ரைட் எடுக்கும், 20 வந்து பாட்டம் எடுக்கும். வேற யாருன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்கீங்களா? ஆனா அந்த இதை ஓபன் பண்ணுங்க, அதுல இன்ஸ்பெக்ட் பண்ண டப்பா கீழே வரும்னா. லெஃப்ட் ரைட் டாப்னா
லெஃப்ட் ரைட் டாப் ப்ரோ லெஃப்ட் 10 ரைட் 20 பாட்டம் டாப் பாட்டம் தான் பத்தி எப்படிதான் இருக்கு ப்ரோ ஆனா அந்த இது வாங்கலாம் ஸ்க்ரோல் பண்ண இடத்துல ஸ்டைல் வாங்கலாம் கீழே ஸ்டைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்கலாம் இல்ல நீங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியலாம் சொல்லுங்க நான் சொல்றேன் தெரியல இல்ல தெரியல ப்ரோ. இப்ப அந்த 10 வந்து டாப்பானா இருங்க 10 பிக்சல் கொடுத்தனா 4 சைடு எடுத்துக்கோ டாப் ரைட்டு பாட்டம் லெஃப்ட் ஓகேங்களா ஈவனா எல்லா சைடுமே 10 பிக்சல் எடுத்துக்கோ கரெக்டா ஹலோ எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. ஓகே இப்ப 20 பிக்சல் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்ப எப்படி எடுத்துக்கணும் டாப் பாட்டம் 10 பிக்சல் ஓகேங்களா ஓகே லெஃப்ட் ரைட்டு 20 பிக்சல் ஓகே ஓகே இப்ப 30 பிக்சல் கொடுக்குறேன்னா ம் இப்ப இதே எப்படி எடுத்துக்கணும் டாப் 10 பிக்சல் பாட்டம் 20. இல்ல இல்ல லெஃப்ட்டும் ரைட்டும் 20 ஓகே 30ன்றது பாட்டம் ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா இப்ப இதுக்கு 40 கொடுத்தனா இது எப்படி ஒர்க் ஆகும் டாப் ரைட் பாட்டம் டாப் 10 30 பாட்டம் 20 லெஃப்ட் 40 ரைட். இல்ல 20 ரைட் வரும் ப்ரோ 20 ரைட் 40 தான் லெஃப்ட் 10 30 டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் ஆ டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் லெஃப்ட்டா இல்ல இல்ல இத நீங்க என்னங்க டப்பா போட்டு பாருடா இல்ல டபுள் இல்ல இல்ல நான் சொல்றேன் இப்ப இதே எடுத்துக்கனா டாப் 10 ரைட் 20 பாட்டம் 30 லெஃப்ட் 40 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும் ஓகேங்களா அதனால நான் சொன்னேன் இப்படி யாருமே சொல்லியே ஏய் யாருமே அப்படி சொல்ல இருங்க இது எப்படி ஒரு கதைன்றதையும் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் 10 பிக்சல் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஹோவர் பண்றேன் காட்டுதா ஈவனா எல்லா சைடும் 10 கீழே தெரியுதுல பாப்அப் மாதிரி ஒரு இது இருக்கு தெரியுதுல 10 பிக்சல் எஸ் ப்ரோ. ஓகே இப்போ ஈவனா எல்லா சைடும் 10 பிக்சல் எடுத்துக்கிச்சு இப்போ 20 பிக்சல் கொடுக்குறேன் இப்போ ஹோவர் பண்றேன் இப்போ என்ன ஆகுது டாப்பும் பாட்டமும் 10 லெஃப்ட் ரைட்டு 20 தெரியுதா டிஃப்ரெண்ட் தெரியுது ப்ரோ. ஓகே இப்போ 30 பிக்சல் 30 பிக்சல் கொடுத்தனா டாப் 10 லெஃப்ட் ரைட்டு 20 தெரியுதா பாட்டம் 30 கரெக்டா இப்ப 40 பிக்சல் கொடுக்குறேன் டாப் 10 லெஃப்ட் ரைட்டு 20 பாட்டம் 30 லெஃப்ட் 40 ஆனா இப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா நம்ம போடும் போது அப்படியே பார்த்து போட்டுக்கலாமா இல்லைன்னா இது தெரிஞ்சா ஈஸியா இருக்கும் இப்போ கண்ட்ரோல் பண்றது டிசைன்ல ஒரு சைடு கண்ட்ரோல் பண்ணா நீங்க ஒண்ணா போய் எழுதுவீங்கல்ல ஓகே கிளாக் வைஸ் வருதுல இது எப்படி ஆமா லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிடும் இல்லைன்னா இது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க யூஸா இருக்கும் ஓகே டைம் போயிடுச்சு ஓகே இந்த எம்ஆர் ஓப்பன் இருக்கு எம்எல் ஓப்பன் மொத்தம் இந்த சைடு வரும் இதே சென்டர் எடுத்துகிட்டு வரணும் சொல்லணும்னா மார்ஜின் ரைட் அப்படின்னு வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்
வேற என்ன குறையுது? பட்டன் வந்து கொஞ்சம் ரெடியூஸாக இருக்கும். அதில் எப்படி இருக்கு, ஷார்ப்பாக இருக்கு. இதுக்கு பார்டர் ரேடியஸ் பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் இது அதிகமாக இருக்கு, 5. ஓகேங்களா? இப்போ இது ஹோவர் பண்ணும்போது எல்லோ கலர் வரணும், இந்த கலர். கலர் ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன மிஸ் ஆகுது? இதில் டாட் மிஸ் ஆகுது. இந்த டாட் நம்ம எப்படி போடலாம்? ஸ்பேன் டைப் டேரெக்டாகவும் ஸ்பேன் டைப் போட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? எஸ் ப்ரோ. ஓகேண்ணா. ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் மிஸ் ஆகுது. ஃபாண்ட் ஃபேமிலி தான் வரும். டிஃபால்ட்டாக சும்மா இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது ஒர்க் பண்ணும்போது கலர் கொடுத்துடலாம். ஒர்க் பண்ணும்போது கலர் ஓகேவா? ஓகே. இன்னைக்கு இது போதும் ப்ரோ. இப்போ நீங்க ஓவர் பண்ணது நெஸ்பெட் தான் ப்ரோ போட்டீங்க. ஆமா. அப்ப மறுபடியும் நம்ம இம்பார்ட்டன்ட் தர மாதிரி வருது. ஏற்கனவே யூஸ் பண்ணனால அப்படி வருதுங்களா? ஆஹா, அது வந்து அந்த நேம் வந்து சின்னதா இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க நேமும் இதுவும் சேமா வந்து இருக்கும். ஓகே ப்ரோ. நேவ் பார்ல இருக்க நேவ் லிங்க்ன்றது பூஸ்ட் அப் நேமா கூட இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் பெருசா எதுக்கும் அஃபெக்ட் ஆகாது. நான் பெருசா சரிங்க, நான் இந்த டவுட் அதுக்கும் சொல்லிட்டேன். என்ன கேட்குறீங்க? லேப்ஸு நெக்ஸ்ட் என்ன நேம் இருக்கு? இந்த நேம் போட்டேன். இப்போ இம்பார்ட்டன்ட் எடுத்துடுறேன். எதுவும் ஒர்க் ஆகல. அதுக்கு ஸ்பேஸ் அப்பயும் ஒர்க் ஆகல. டிஃபால்ட்டாகவே கலர்ன்றது கொடுத்து வச்சிருப்பாங்க, அதனால அதை எடுத்துக்கல. தெரியும் இதுலேயே ஸ்பிக் பண்ணி பார்த்தேன்.
இப்ப நெஸ்டட் அப்படி இல்லைன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் அவங்களும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க bro. அதனால நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால அது ஒர்க் ஆகல. இவங்களே நெஸ்டட் பல வச்சிருக்காங்க. நேவ் பார் லைட்ல இருக்க, நேவ்ல இருக்க, நேவ் லிங்க் வச்சிருக்காங்க. அதனால இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் ஓவர் டைப் பண்ணி எழுதணும். அதனால தான் அது தெரியுது அவங்களுக்கு. தெரியுது bro. பூஸ்ட் ஆப் நேம் மின்டாட் சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க இந்த நேம்ல இருந்து எழுதிருக்காங்க. இந்த நேம்னா இது தெரியுதா? நேவ் பார் லைட்டு, நேவ் பார் லைட்ல இருக்க, நேவ் பார் நேவ்ல இருக்க, நெக்ஸ்ட் நேவ் பார் நேவ்ல இருக்க, நேவ் லிங்க்னு எழுதியிருக்காங்க. இதுதான் அவங்க பேரண்ட் இதுவும் வச்சு எழுதியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், இதையும் ஓவர் பண்ணி ஃபுல்லாத்தி எழுதணும்னு வச்சுக்கோங்க. ஹெட்டர் இருக்கு, ஹெட்டர் எழுதியாச்சு. நேவ் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நேவ் பார் லைட் யூஸ் பண்ணிக்கலாம், பிஜி லைட் எந்த நேம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது அடுத்து கொலாப்ஸ், இந்த கொலாப்ஸ் நேம். நெக்ஸ்ட்டு நேவ் பார் நேவ், அவங்களும் இந்த நேம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? நேவ் பார் நேவ். அடுத்து நேவ் பார் ஐட்டம், அந்த நேம் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கலர் ஒயிட்னு கொடுக்குறோம். வந்துருச்சா? தெரியுதுங்களா? நம்ம கொடுத்ததுதான் எடுத்துருக்கு, அவங்க கொடுத்தது. இதே கான்செப்ட் தான் இதுக்கும். அவங்க ஹோவர் பண்ணும்போது வரக்கூடாதுன்றதாக எழுதி வச்சிருப்பாங்க. நம்மளும் இப்போ ஃபுல்லாத்தையும் எழுதணும்னா கரெக்டாக இருக்கும். ஹெட்டரு, நேவ் பார், ஃப்ளாப்ஸு, நேவ் பார் நேவ் லிங்க்கு இப்போ கொடுத்து இது பண்ணோம்னா தெரியுதுங்களா? ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது ப்ரோ. இதுதான் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எழுதிக்கிறான்னு பார்ப்போம். அடுத்து நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணணும். அவங்க நேவ் பார் நேவா இதோட எழுதியிருந்தாங்க கரெக்டா? இப்போ நேவ் பார் நேவ்ல வந்து நேவ் லிங்கை தேடும் கரெக்டா? அவங்க அது வரைக்கும் எழுதிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கும் ஒரு ஸ்டெப் உள்ள போயிட்டு நேவ் ஐட்டம் இருக்க எக்ஸாக்டா இருக்கிற இது எழுதணும். அப்படி கொஞ்சம் தான் நம்மளுது இப்போ அட்வான்ஸா இருக்கும். அதனால நம்மளுது தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? வேற எதனா டவுட் இருக்கா? ஹலோ? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் பேனர் செக்ஷன். அதை நான் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேங்களா? இந்த பேனர் செக்ஷன். ஓகே 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 गाइस. ப்ரோ ஹெட்டர்ல பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்தீங்கல? ஆமா. அது வந்து அந்த ஜிபி வெப்சைட்ல வந்து லைட்டா இருக்கு. அது வந்து நம்ம பேனர் செக்ஷன் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்றேன். அது ஓகேங்களா? ஏன்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று கொடுத்து வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பேனர் செக்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு இமேஜ் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இமேஜ் யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னா, நம்ம பிளாக்னு கொடுத்துருக்கோம்ல, மேலே பிளாக் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேனர் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இந்த நேவ் பார்டர் இருந்து பேனர் செக்ஷன் மேலே எடுத்து வைப்போம். அப்படி வைக்கும்போது இந்த பிளாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். அப்படின்னும் போது இந்த பேனர் செக்ஷனோட இமேஜ் அதுக்கு அப்ளை ஆகிடும். அது உங்களுக்கு ஹலோ? ஒரே நிமிஷம். ஹலோ? சாரி ஒரே நிமிஷம். மியூட்லயே கட்டிட்டு இருக்கோம்.